இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்துட்டு find the equilibrium index of the given array. Equilibrium index அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the equilibrium index of an array is an index such that the sum of element at lower index is equal to the sum of the element at the higher level. எப்படின்னா இப்போ வந்துட்டு equilibrium index அப்படின்னா இப்போ sum of elements at the lower index, அதாவது sum of all the elements. இப்போ ஒரு இண்டெக்ஸ் இருக்குன்னு வைங்க, ARR அப்படிங்கிற ஒரு அரே இருக்கு, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது. இந்த அரேல இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இப்போ நம்ம i வந்துட்டு 3 இருந்துச்சு, இந்த இண்டெக்ஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னா சம் ஆஃப் எலமெண்ட் இந்த லோவர் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸோட லோவராக இருக்கிற எல்லா இண்டெக்ஸையும் ஆட் பண்ணாலே 3 ஈக்குவல் டு இந்த ஹையர் எலமெண்ட் ஈக்குவல் டு த சம் ஆஃப் எலமெண்ட் அட் த ஹையர் இண்டெக்ஸ். இதோட ஹையர் இண்டெக்ஸாக இருக்கிற சம் ஆஃப், இப்போ இதோட வேல்யூ 9. ஸோ இது வந்துட்டு ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் கிடையாது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சம் ஆஃப் all elements before ith index equal to the sum of all the elements after ith element. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஐயத்தில் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ். ஸோ இப்போ அது எத்தனை ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ARR 4ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அரே இருக்குது. இந்த அரேல -3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது அண்ட் -1 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சம், நம்ம வந்துட்டு ஒரு லெஃப்ட் சம் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சம் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எதையுமே ஆட் பண்ணல, ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்துட்டு 0வாக இருக்கும். அடுத்து 0 அண்ட் -1 ஆட் பண்ணால் -3 அண்ட் -3யும் 2 ஆட் பண்ணால் -1 அண்ட் -1 4 ஆட் பண்ணோம்னா நமக்கு 3. ஸோ இதுதான் லெஃப்ட் சம். அதாவது நான் இங்கேருந்து எல்லாத்தையும் சம் பண்ணிட்டு போயிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 0 வச்சுட்டேன், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் -3 வருது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் லெஃப்ட் சம். அடுத்து ரைட் சம். இங்கே ரைட்டில் இருந்துட்டு ஆட் பண்ணிட்டு போங்க. இனிஷியலாக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ 0 இனிஷியலாக. ஸோ 0 + 3 0 + -1 வந்துட்டு -1 again. அடுத்து -1 + 4 இது +3 and +3 + 2 = 5. ஸோ நமக்கு ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் இப்போ எத்தனை ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் இருக்குது? ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆன்சர் = 1ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நமக்கு ARRன்னு ஒரு அரே இருக்குது. இந்த அரே 7 சைஸ். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? -7 இருக்குது, 1 5 2 -4 3 and 0. ஸோ 0 இருக்கு.
ஸோ இதோட லெஃப்ட் சம் என்ன சொல்லுங்க? லெஃப்ட் சம். ஸோ நமக்கு இனிஷியலாக 0, அதுக்கப்புறம் 0 minus 7 minus 7 minus 7 1 minus 6 minus 6 and 5 minus 1 minus 4 and 2 ரெண்டே ஆட் பண்ணா 1 minus 4 யும் 1 ஆட் பண்ணா minus 3 and minus 3 plus 3 வந்துட்டு 0. minus 3 cancel. minus 3 plus 3 cancel out ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் சம். பாருங்க, ரைட் சம் வந்துட்டு நம்ம ரைட்ல வந்துட்டு ஆட் பண்ணிட்டு வரணும். ரைட்ல இருந்து ஆட் பண்ணிட்டா இனிஷியலா 0 இருக்கு, அதுக்கப்புறம் 0 plus 0 plus 0 0 plus 0 0 and 0 plus 3 0, இந்த 0வும் இந்த plus 3யும் நமக்கு 3 and 3 minus 3 plus minus 4 வந்துட்டு நமக்கு minus 1 and minus 1 2 நமக்கு என்ன வருது? நமக்கு 1 வருது. 1 plus 5 6 6 plus 1 7. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணும். ஸோ நமக்கு வந்துட்டு எத்தனை ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் இருக்கு இப்போ நமக்கு? ஸோ இங்கே ஒரு ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ இது ஒரு ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ். அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் பாருங்க, again this is the another equilibrium index. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? 2ங்கிறத வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஐடியா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, if sum of 0 to I minus 1, அதாவது இந்த எலிமெண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது நமக்கு ஆன்சரா இருந்துச்சுன்னா, sum of இந்த எலிமெண்ட் இதோட சம் என்ன? minus 7 plus 1 5 ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு minus 1. again sum of if equal to ifல வந்துட்டு equal to sum of I plus 1 to n minus 1, அதாவது இது I இருந்துச்சுன்னா, இங்க I இருந்துச்சுன்னா I plus 1 வந்துட்டு 4ல இருந்துட்டு n, இது வந்துட்டு n minus 1, இது வந்துட்டு I plus 1. ஸோ இங்க இருந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா minus 4 plus 3 plus 0, இதோட வேல்யூ என்ன? minus 1. ஸோ இது ரெண்டோட வேல்யூ minus 1 equal to minus 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? கவுண்ட்ல வந்துட்டு கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சு நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். புரியுங்களா? இதோட சூடு கொடுக்கலாம். நமக்கு வந்துட்டு இன்ட்னு இருக்கும். இது ஒரு ஈக்லிபிரியம் கவுண்ட் ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்னு சொல்லிட்டு ARR அப்படிங்கிற அரேவையும் அதுக்கப்புறம் சைஸ், நம்ம அரேயோட சைஸும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரிஃபிக்ஸம் கண்டுபிடிக்கிறோம். ப்ரிஃபிக்ஸம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இது ரெண்டுமே ப்ரிஃபிக்ஸம் தானே, இது வந்துட்டு ப்ரிஃபிக்ஸம் தானே, நம்ம இங்கேருந்து ப்ரிஃபிக்ஸம்னே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியலாக வந்துட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அரே வந்துட்டு
டிக்ளேர் பண்ணிக்கிறோம். PrefixSum equal to new int of size n. நமக்கு சேம் அதோட சைஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இனிஷியலாக வந்துட்டு PrefixSumோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அரேவாக வந்துட்டு அசைன் பண்ணிக்கலாம். அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட்டாக அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபார் லூப்பில் I equal to 1 I greater than or n I plus plus. இப்போ PrefixSum of I equal to PrefixSum of I minus 1 plus array of I. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே இந்த அரே நம்மளோட இன்னொரு அரே என்ன -3 2 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு அரே இருந்துச்சுன்னா PrefixSum சொல்லிட்டு இன்னொரு அரே கிரியேட் பண்ணிடும். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணிடும், அதோட 0th எலமெண்ட்டில் இது வந்துட்டு 0 0 1 2 3 4 இது வந்துட்டு இண்டெக்ஸு. இனிஷியலாக என்ன பண்ணிடும், ஃபஸ்ட்டு எலமெண்ட் P of 0 வந்து என்ன பண்ணிடும், அரே ஆஃப் 0 இந்த அரேயில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே வந்துட்டு அப்டேட் பண்ணிடும். அடுத்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக 0வாக வந்துட்டு எல்லாமே அப்டேட் ஆகிருந்திருக்கும். ஸோ 1லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த வேல்யூ PF of இப்போது I minus 1ங்கிறது 0வா 0 PF of 0 plus ARR of 1. PF of 0 என்ன இருக்குது, ஆல்ரெடி நம்ம 1ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருக்கோம். 1 plus ARR of 1 இதுதான் ARR. ஸோ ARR of 1 2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு PF of 1ல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 3ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி PrefixSum வந்துட்டு அப்டேட் ஆயிரும். ஒன்ஸ் PrefixSum அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட்னு ஒரு எலமெண்ட் வச்சுக்கலாம். கவுண்ட்னு ஒரு அரே வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு ஃபார் லூப்பில் I equal to 0 n I plus plus. நெக்ஸ்ட் அடுத்த ஃபார் லூப்பில் இஃப் இங்கே தான் நான் சொன்ன கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறோம். இஃப் Pf of I minus 1 equal to Pf of n minus 1 minus Pf of I. நம்ம ட்ரை ரன் பண்ணி பார்க்கும்போது இது பார்க்கலாம். இருந்துச்சுன்னா count equal to count ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு count வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் count. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட சூடோகோட். இதை நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எக்ஸாம்பிளோட ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக நமக்கு வந்துட்டு என்ன அரே இருந்துச்சு, இனிஷியலாக வந்துட்டு அரே ஆஃப் சைஸ் 4ல் வந்துட்டு நமக்கு என்னென்ன இருந்துச்சு, -3 2 4 -1 இருந்துச்சா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு PFன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் சேம் சைஸில். இனிஷியலாக வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டோம், அதாவது லூப்புக்கு வெளியவே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், PF of 0 equal to A array of 0ன்னு சொல்லி அசைன் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு -3 அப்டேட் ஆகிடும். ஓகேவா. அடுத்து ஐயோட வேல்யூ வந்துட்டு 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ PF of 1
equal to pf of I minus 1. I minus 1 ஓட வேல்யூ என்ன? pf of 0. pf of 0 ஓட வேல்யூ என்ன? minus 3 plus array of I. I ஓட வேல்யூ வந்துட்டு 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So minus 3 plus arr of a first array ஓட வேல்யூ என்ன? plus 2. So 2. So ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன எழுதிடணும்? minus 1 ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அப்டேட் பண்றோம். என்ன எழுதி நம்ம பார்த்திருக்கோம் நம்ம அரேல minus 1 again. அடுத்து pf of I வந்துட்டு இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். I++ பண்ணிடுவோம். இப்போ I ஓட வேல்யூ வந்துட்டு 2 இருக்கும். இப்போ pf of 2 pf of 2 வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும்? pf of I minus 1 வந்துட்டு நமக்கு வந்துட்டு pf of 1 இருக்கும். pf of 1 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். array of I இருக்கும். I ஓட வேல்யூ வந்துட்டு 2. pf of 1 என்ன இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். minus 1 plus array of 2 ஓட வேல்யூ என்ன? 4. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு minus 3 வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸோ minus 3 again இதே மாதிரி போகுது. minus 3 minus 2 minus 4 வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அரே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் வந்துட்டு என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா I minus 1. ஸோ இஃப் இப்போ வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எங்கே நமக்கு கிடைச்சிருக்கு? இந்த தேர்ட் 0 1 2ல தான் நமக்கு ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். 0 1 2 3 இந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வந்துட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன I minus p of I minus 1. இதுக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வந்துட்டு minus 1 நமக்கு தெரியும். இதுக்கு அப்புறம் இருக்க இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா pf of n minus 1. pf of n minus 1 minus 4 of minus pf of I. I ஓட வேல்யூ என்ன? minus 3ங்களா? இப்போ minus 4 plus 3 equal to minus 1. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா? இதுவும் minus 1 equal to minus 1னா உள்ள வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு 0ல இருந்துட்டு இப்போ நான் இனிஷியலாக கவுண்ட் வந்துட்டு 0ன்னு இருக்கு. நம்ம வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிடும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு அரே ரன் பண்ணுறோம், இங்கே ஒரு அரே ரன் பண்ணுறோம். ஸோ இந்த அரே வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகுது, இந்த அரே வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி n + n. பிகோ எடுத்தோம்னா ஆர்டர் ஆஃப் n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ பிஎஃப்ங்கிற சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அரே n சைஸில் இருக்குது. ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஸோ ப்ரிஃபிக்ஸம்ங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துட்டு ப்ரிஃபிக்ஸம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.